ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆசையாய் சமையலில் குக்கீஸ் தான் செய்ய போகிறோம். இட்லி பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு நான் அடுப்பில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரை, கார்த்திகை நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நம்மளோட தயாரிப்பு. 1/4 கப் நெய் எடுத்திருக்கேங்க. ராகி மாவு ஒரு அரை கப் போட்டிருக்கேன். பின்னாடி ஒரு அரை கப் போட்டு சேர்த்துக்க போகிறேன். அரை கப் கோதுமை மாவு, துளியோண்டு உப்பு ஒரு சிட்டிகை போட்டு நம்ம நல்லா கலந்துக்கிறோம். இன்னொரு அரை கப் ராகி மாவை இதோடு சேர்த்து பசைஞ்சுக்கிறேங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் பால் விட்டுருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம வடை மாதிரி கையில் தட்டி கத்தியில் ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி கோடு மாதிரி நம்ம போட்டு அடுப்பில் வைக்கணுங்க. இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பிஸ்கட்டை இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை பண்ணணுங்க. அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பிஸ்கட்டையும் நம்ம இட்லி தட்டில் வச்சாச்சு. மேல் தட்டிலையும் எனக்கு ஒரு 5 பிஸ்கட் வந்ததுங்க. அதையும் நான் வச்சிட்டேன். ஒரு 20 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தாங்க நான் திறந்து பார்க்குறேன். பிஸ்கட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாட்டு சர்க்கரையில் செய்த ராகி குக்கீஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. நோ மைதா, நோ சுகர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். கார்த்திகை நாட்டு சர்க்கரை, கார்த்திகை சேமியா, கார்த்திகை அப்பளம், ஊறுகாய் எது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது அமேசான், மீஷோ ஆப்லேயும் நம்முடைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுங்க. ஆதரவு கொடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை ரசித்து பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஆசையாய் இணைந்திருங்கள். ஆரோக்கியமான உணவை உண்டு. நன்றி.